அதிமுகவுக்குள் நடந்து கொண்டிருப்பது என்பது நீயா நானா அப்படிங்கிற அந்த பவர் பாலிடிக்ஸ் தான். ஆனால் அது எப்படி ஒரே அணிக்குள் ஒரே உரைக்குள் 2 வாள் எப்படி இருக்க முடியும், அல்லது ஒரே கூண்டுக்குள் எலியும் பூனையும் எப்படி இருக்க முடியும்? இந்த முரண்பாடு இருக்கு இல்லையா? அப்போ இது இருக்க முடியாது அப்படிங்கிறத யார் உத்தரவாதப்படுத்துறா? இபிஎஸ் தான் உத்தரவாதப்படுத்துறாரு. நான் இருக்கிற இடத்துல நீங்க இவங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். எல்லாருமே பாஜகவுக்கு அடிமைகளாக அவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தான்னாலுமே இபிஎஸ்ஐ பொறுத்தவரையிலும் மற்றவர்கள் வேண்டாம், என்னையை மட்டும் ஏற்றுக்காங்க. செங்கோட்டையன் அவர்களை பற்றி அவர் கவலையப்படலை. செங்கோட்டையனையுமே பாஜக எப்படி பயன்படுத்துது அப்படின்னா, எடப்பாடி ஒரு சின்ன நெருக்கடியை கொடுப்பதற்கு தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர இந்த கட்சியை முழுவதுமாக இவர்கள் கையில் ஒப்படைக்க முடியாது அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியுது. திமுகவை வீழ்த்துவதற்காக திமுகவின் கொள்கைகளை விமர்சித்து அதெல்லாம் வெளியில் நடக்கிறது. உள்ளுக்குள்ளே நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா, நான் இந்த கட்சியின் தலைவர், இந்த கட்சி எனக்கு கையில் இருக்குன்னு சொல்லி தனக்கு மேல இருக்கக்கூடிய, தன்னை இழிவுபடுத்தக்கூடிய சக்தியா இருக்கக்கூடிய பாஜகவுக்கு மெசேஜை பரப்புவதுதான் முக்கிய நோக்கம். பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடையும் தமிழ்நாட்டு மக்கள் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத இவங்க உணரவே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்புறம் எப்படி இவங்க ஜெயிப்பாங்க அப்படிங்கிற உணரவே மாட்டாங்களா? ஜெயிப்பை பற்றி அவர்களுக்கு அக்கறை இல்லை. அவர்கள் முழுவதும் தன் செல்ஃப் சென்ட்ரிக் சுயநலத்துக்காகத்தான் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஹோம்லேண்ட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சுமன் கவி அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். அதிமுகவில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத கடந்த ஒரு வாரமா நம்மளால பார்த்துட்டு இருக்க முடியுது. செங்கோட்டையன் அவர்களுடைய இன்டர்வியூக்கு பிறகு அதிமுகக்குள்ள பல்வேறு சலசலப்புகள் ஏற்பட்டிருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனுடைய பதவிகள் எல்லாத்தையுமே பறிச்சுட்டாரு. செங்கோட்டையன் மேல நடந்த அந்த ஆக்ஷனால 2000க்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஓவரால் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? இங்க அதிமுகவுக்குள் நடந்து கொண்டிருப்பது என்பது நீயா நானா அப்படிங்கிற அந்த பவர் பாலிடிக்ஸ் தான். ஒரு பக்கம் அதாவது பதவியில் இருந்து விலக்கப்பட்ட, பதவி நீக்கம் செய்யப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள், அதுபோக ஏற்கனவே டிடிவி தினகரன் அதுக்கும் 2 நாளைக்கு முன்னாடியே வெளியில வந்துட்டார். கூட்டணியில் இருந்து, அதாவது பாஜக என்டிஏ கூட்டணியில் இருந்து நான் இல்லை அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்களும் அவர் வெளியில தான் இருந்தார். ஸோ இவர்கள் எல்லோரும் வெளியில் நிற்கிறாங்க. அதிமுகவை தங்களோடு வைத்து கொண்டிருக்குது பாஜக. அதாவது அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்றுக்கொள்வதற்காக இவர்கள் எல்லோரையும் வெளியில் தள்ள வேண்டிய ஒரு தேவை வந்திருக்குது. இப்போ நீங்கள் அவர்களுக்குள்ள முரண்பாடு இருக்கலாம், ஆனாலும் டிடிவி அவர்களை எல்லாம் முற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? பாஜகவை பொறுத்தவரை இப்போ அவங்க கூட முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? அதிமுக எங்களோடு கூட்டணி அமைத்திருக்கிறது, எங்கள் அணியில் டிடிவி இருக்கிறார். அதாவது என்டிஏ கூட்டணியில் டிடிவியும் இருக்கிறார், எடப்பாடியும் இருக்கிறார். ஆனால் அது எப்படி ஒரே அணிக்குள் ஒரே உரைக்குள் 2 வாள் எப்படி இருக்க முடியும், அல்லது ஒரே கூண்டுக்குள் எலியும் பூனையும் எப்படி இருக்க முடியும்? இந்த முரண்பாடு இருக்கு இல்லையா? அப்போ இது இருக்க முடியாது அப்படிங்கிறத யார் உத்தரவாதப்படுத்துறா? இபிஎஸ் தான் உத்தரவாதப்படுத்துறாரு. நான் இருக்கிற இடத்துல நீங்க இவங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். அதை இவங்க முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க. நீங்க நடந்த நிகழ்வுகளை எல்லாம் கொஞ்சம் ஓட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். எடப்பாடியை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு ஒரு டூலா செங்கோட்டையன் அவர்களை பாஜக தலைமை பயன்படுத்தியது. பல முறை இவர் செங்கோட்டையனை கூப்பிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசினார்கள். அதற்கு முன்னாடி இவர் அமித்ஷா பேசினாரு. இந்த பேசுவதில் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கட்சியின் பொதுச் செயலாளராக ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு கீழே அவரோடு அடங்கி இருக்க வேண்டிய ஒரு அமைச்சர் அல்லது பழைய நிர்வாகி ஒருத்தர் அதாவது தன்னோட டீல் பேசுகிறவர்கள் தனியா போய் சந்திச்சுட்டு வராதுங்கிறத எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்திலிருந்து யோசிச்சு பாருங்க. அவர் எப்படி வந்தாரு, அவர் யாரை வீழ்த்தினார், அவர் எப்படி காலை வரினார், அதெல்லாம் இருக்கட்டும். இருந்தாலும் தன் இருப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை தக்க வைத்து கொள்ளும் போது இப்படி கட்சியை மீறி, கட்சியின் தலைமையை மீறி நீங்க தனியா பேசுறீங்க அப்படின்னா அந்த இடத்திலேயே எடப்பாடி பழனிசாமி வேலை செய்திருக்க முடியும். ஆனா அதையெல்லாம் செய்யலை. ஏன்னா அப்பம் கூட அதை எடப்பாடி மென்மையாக பார்த்துக்கலாம் தான் டீல் பண்ணாரு. ஆனா ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்து இன்னும் 10 நாட்கள் கெடுதலுகிறோம், அதற்குள் நீங்கள் ஒன்றிணைந்த அதிமுகவை உருவாக்குவதற்கு உத்தரவாதம் கொடுங்கள், அல்லது நாங்களே அதற்கான முயற்சிகளை ஈடுபடுவோம்னு சொல்லி தலைமைக்கே நீங்கள் சவால் விடும்போது, இதைத்தான் நான் இவ்வளவு நாள் எதிர்பார்த்தேன், இப்படி ஒரு ப்ரொபோசலை கொடுங்க, அப்படின்னா தான் உங்களை தூக்கி வெளியில வீச முடியும்.
இந்த இடத்துக்கு நீங்க வந்து நின்னாதான் நான் சுவிட்சை தட்டினா சரியா இருக்கும்னு சொல்லி சரியா அந்த பொசிஷனுக்கு அவரை கொண்டு வர வைத்து அதுக்கப்புறம் அவர் வந்து பொறுப்புகள்ல இருந்து தூக்கி இருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்க முடிகிறது. ஸோ இது வந்து ஒரு பவர் பாலிடிக்ஸ் தான். நீயா நானா, இந்த இடத்தில் யார் இருப்பது, இங்கே எடப்பாடி மட்டும்தான் பவர், மற்றவர்கள் எல்லாம் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது சாத்தியமில்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் கூட பாஜக அதை தான் விரும்புதுன்றப்போ, ஆனா எப்படி பாஜக கூட்டணியிலேயே இருக்கிறாரு, அதே சமயம் பாஜகவுக்கு எதிரான விஷயத்தையும் இபிஎஸ் பண்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையிலும் மற்ற ஒப்பீட்டளவில் அவர் வந்து கட்சியை எப்படி எடுத்தார், அவர் வந்து கூவத்தூர் நடந்த ஏலத்தில் எடுத்தார். ஒவ்வொரு தலைக்கும் இத்தனை லட்சம்னு சொல்லி, இத்தனை கோடின்னு சொல்லி பணத்தை வாரி இறைத்து பேரம் பேசி எடுக்கப்பட்ட, விலைக்கு வாங்கப்பட்ட கட்சி. அவர் ஏற்கனவே வெள்ளமண்டி வைத்து பேரம் பேசி பழக்கப்பட்டவர், வியாபாரம் செய்வதில் வல்லவர். அதே வியாபார பேரம் பேசுகிற ஆற்றல் அவருக்கு இருந்ததனால்தான் நீங்கள் 2021 எலெக்ஷன் அப்போ வந்து அதிமுகவுக்குள்ள அமித்ஷா அவர்கள் வந்து பேரத்துக்கு வந்து நிற்கும் போது 40க்கும் மேலே 60 சீட் என்னமோ கேட்டார்னு நினைக்கிறேன். கடைசியாக 40 சீட் கொடுப்பதற்கு ஓபிஎஸ் அவர்கள் ஒத்துக்கொண்ட பிறகும் கூட, கூடவே இருக்கிறார் ஓபிஎஸ், 40 சீட் ஓகேங்க சாமி சரிங்கன்னு ஏற்றுக்கிட்ட போதும் கூட அதெல்லாம் முடியாது, 20 தான் உங்களுக்கு தகுதி, நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் பேசுங்கன்னு சொல்லி நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியில் அமித்ஷாவாலேயே வடநாட்டு சேட்டு ஒருவரால் கூட இந்த பேரத்தை முடிக்க முடியவில்லை. ஆனால் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த இந்த வியாபாரி சரியாக பேரத்தை முடித்து உங்களுடைய தகுதி 20 சீட் தான், கிளம்புங்கன்னு சொல்லி ஆட்சி அதிகாரம் அதாவது இருந்துச்சு, இருந்தாலும் தன்னுடைய பேர வலிமையினால் அதை சாதித்தார். இப்போதும் தன்னுடைய பேர வலிமையை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் இவ்வளவு போராட்டங்களையும் செய்கிறார். பேரம் நீங்கள் என்கிட்ட தான் பண்ணணும், நான் தான் கொடுப்பேன், நான் தான் பிரதான கட்சி அப்படிங்கிறத அவர் பிரதிபலிக்கிறார். அதாவது அதிமுக தான் பிரதான கட்சி, அந்த அதிமுகவுக்குள்ளேயும் தலைமை நான் தான். நீங்க நல்லா கூட என்கிட்ட தான் இருக்கு. ஆமா, நல்லா புரிஞ்சுக்கணும். இது எப்படின்னா, இப்போ அவர் வந்து 118 தொகுதிகள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஏதோ திமுகவை வீழ்த்துவதற்காக திமுகவின் கொள்கைகளை விமர்சித்து அதெல்லாம் வெளியில நடக்கிறது. உள்ளுக்குள்ள நீங்க தெளிவா பார்த்தீங்கன்னா, நான் இந்த கட்சியின் தலைவர், இந்த கட்சி எனக்கு கையில் இருக்குன்னு சொல்லி தனக்கு மேல இருக்கக்கூடிய, தன்னை இழிவுபடுத்தக்கூடிய சக்தியா இருக்கக்கூடிய பாஜகவுக்கு மெசேஜை பரப்புவதுதான் முக்கிய நோக்கம். அதுல அவர் ப்ரூஃபும் பண்ணியிருக்காருங்கிறது என்னுடைய கருத்து. நீங்க 2024 இந்த எலெக்ஷன் அப்போ கொங்கு மண்டலத்துக்கு நான் தான் தலைவர், எடப்பாடி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு தன்னை பிரதானப்படுத்தி கொண்டிருந்த அண்ணாமலை என்ன பண்றாரு, இவர்கள் தவிர்த்த மற்றவர்கள் எல்லாம் சேர்த்து வைத்து ஒரு கூட்டணி உருவாக்குறார். அப்படி இருந்தாலும் கூட இந்த கூட்டணியால் 18% தாண்டி குதிக்க முடியவில்லை. ஆனால் 23% வாக்குகளை வாங்கி தனிப்பெரும், அதாவது தன்னிடம் மட்டுமே 18% இருக்குது, என்னுடைய கட்சியில மட்டுமே இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண ஒரு எடப்பாடி பழனிசாமி. அவங்க பார்த்துட்டாங்க, மேல இருந்து பார்த்துட்டாங்க, இங்கே பருப்பு வேகாது, இரட்டை இலை சின்னம் யார் கையில் இருக்கிறதோ அவர்களிடம் தான், அவதான் முதல் டீலிங், மற்றவர்கள் ரெண்டாவது. ஒருவேளை நம்ம இரட்டை இலையோடு கூட்டணி வைத்திருந்தால் கடந்த எலெக்ஷன்ல சில தொகுதிகளில் வென்றிருக்க முடியும் அப்படிங்கிற அந்த வெற்றி கணக்கு நம்பர் இருக்குல்ல, அது அவர்களிடம் பேசுகிறது. அந்த இடத்தில் அந்த எலெக்ஷனை, அதாவது தன்னை முன்னிறுத்தணும், தன்னை அடுத்த கட்ட தலைவராக கொண்டணுங்கிறதுக்காக அந்த எலெக்ஷனை நகர்த்த முயற்சித்த அண்ணாமலை இந்த இடத்தில் தோற்று போனார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கட்சியிலேருந்து அவர் வெளியில் துரத்தப்பட்டிருக்காரு. கூட்டம் நடத்தியிருக்காங்க தேசிய அளவிலான, அதில் கூட அவர் வந்து கலந்துக்கல. ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு நிறுவிக்கொள்வதற்காகத்தான் இந்த பயணத்தை மேற்கொள்ளுகிறார். இப்போவர்களும் நான் தான் இந்த கட்சியின் தலைவர், என்கிட்ட தான் நீங்கள் பேசியாகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை பாஜகவுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, செங்கோட்டையன் அவர்கள் வந்து அவருடைய செங்கோட்டையன் மீதான அந்த ஆக்ஷனுக்கு பிறகு அமோகமான ஆதரவு அப்படிங்கிறது அவருக்கு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்கள் போய் அவருக்கு பரிவட்டம் கட்டது அதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் ஓபிஎஸ்ஓ என்னன்னா பாஜகனுடைய கூட்டணியிலிருந்து வெளியேறிட்டாங்க. ஆனா இருந்தாலும் செங்கோட்டையன் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பாஜக கூட்டணியில இடம்பெற்றிருந்தா பல இடங்களும் ஜெயிச்சிருப்போமே அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அப்போ இது ஒரு முரண்பாடாகத்தானே இருக்குது. அதாவது 2024 பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தால் பெரிய அளவில் வெற்றி கிடைத்திருக்குங்கிறது செங்கோட்டையன் அவர்களுடைய பேச்சு. இபிஎஸ் பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தன்னை நிறுவிக்கொள்வது, அதற்காக எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சாதிப்பதற்கு தயாராக இருக்கிறார்.
இன்னைக்கு வந்து ஒன்றாக இருப்பது நலம் அப்படின்னு சொல்லுவது வெளியில சிதறி கிடக்கிறவர்கள் சொல்லுகிற வாதம். அவங்களும் எதுக்காக சொல்றாங்க? தாங்கள் பிழைத்து வாழ வேண்டும், தங்களுடைய தேவைக்காக தான் சொல்றாங்க. அதே மாதிரி இபிஎஸ்ஸை பொறுத்தவரை, எடப்பாடி அவர்களை பொறுத்தவரையிலும் தன்னுடைய பிழைப்பு, தான் வாழ வேண்டும். இப்போ இதில் யார் கையில் வலு இருக்கிறது? எடப்பாடி கையில் தான் வலு இருக்குது. என்கிட்ட இருக்குங்க, நான் தான் சொல்கிறேன். இந்த எடப்பாடி அவர்களுடைய பயணம் என்பது திமுகவை வீழ்த்துவதற்கல்ல, ஸ்டாலின் அவர்களை அவர்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி இன்கம்பன்சி மக்களுக்கு சொல்வதற்கல்ல. பாஜகவிடம் பாருங்கள், என்னிடம்தான் கட்சி இருக்கிறது. நீங்க தென் மாவட்டங்களில் முக்குலத்தோர் வாக்குகள் எனக்கு கிடையாது, அது உண்மைதான். அதுல தான் வந்து கடந்த எலெக்ஷன்ல அவர்கள் பெரிய அளவில் தோற்றார். ஆனாலும் கூட எனக்கு இந்த முறை அவர் வந்து பயணம் போகும்போது தென் மாவட்டங்களில் அவருக்கு எதிர்ப்பு வந்து பெருசா இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஏதாவது உள்ளுக்குள்ள கட்சிக்குள்ள எங்க ஆளுங்க நின்னா அவங்களுக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்லி பலாப்பழ சின்னத்தில் நின்ற ஓபிஎஸ்க்கும் வாக்கு செலுத்திருக்காங்க. 3 லட்சம் வாக்குகளுக்கு மேல செலுத்திருக்காங்க. பல தொகுதிகளில் அதிமுக தோல்வி அடைவதற்கு காரணமாக இருந்தது டிடிவி தினகரனினுடைய வாக்குகள் தான் சொல்லுகிற அளவிற்கு 22 தொகுதிகளில் கடந்த 2021 எலெக்ஷன்ல தனியா நின்ற போது 22 தொகுதிகளில் பின்னடைவுக்கு காரணமாக இருந்ததும் முக்குலத்தோர் வாக்குகள் தான். இருந்தாலும் கூட இபிஎஸ் கையில் தான் இந்த இரட்டை இலை இருக்கிறது. அதனால அவரை எதிர்க்க கூடாதுங்கிற உளவியல் அந்த தென் மாவட்ட மக்களுக்கு இருக்குது. அதனாலதான் எதிர்ப்பே பெரிய அளவில் இல்லை. 118 தொகுதிகள் போனதுக்கு அப்புறமும் அதுக்குள்ள பெரிய அப்போ தன்னை ப்ரூவ் பண்றது. பாருங்க, எனக்கு இவ்வளவு கூட்டம் இருக்குது, எந்த மாவட்டத்துக்கு போனாலும் எனக்கு வரவேற்பு இருக்குது, எனக்கு எதிர் மனோநிலை அதிமுக மத்தியில் இல்லை. இத மெசேஜ் பாஜகவுக்கு சொல்லியாச்சு. இப்போ ரூட் கிளியர், மற்றவர்கள் எல்லாம் வெளியில நிக்கணும்னு அவர் பிடிவாதமா இருக்கிற, வெளியில தள்ளியாச்சு, அவ்வளவுதான். இன்னொரு பார்வை ஒண்ணு இருக்குது. என்னன்னா, இவங்க 4 பேருமே, அதாவது டிடிவி தினகரனோ, சசிகலா அம்மையாரோ, அல்லது செங்கோட்டையனோ, எடப்பாடி பழனிசாமியோ, இவங்க 4 பேருக்குள்ளேயுமே ஒரு முரண்பாடு இருக்குது. ஆனா ஒரு ஒற்றுமை என்னன்னா, எல்லாருமே பாஜகவோட இணக்கமா இருக்காங்க. பாஜகவை வந்து விரோதியா இன்னைக்குமே பார்க்கல. இப்ப பொதுவா பார்வையாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க எப்பயுமே பாஜக மேல ஒரு முரண்பாடு வச்சது இல்லை, ஆனா இவங்களுக்குள்ள நிறைய முரண்பாடு வச்சுக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த 4 பேருடைய முரண்பாடுகள் இருக்குது. அப்படிங்கிறப்ப இவங்களுக்குள்ள நடக்கிற சண்டை அப்படிங்கிறது திமுகவுடைய வாக்குகளை பிரிக்கிறதுக்காக அப்படின்னு பார்க்கலாமா? அதாவது அதிமுக வாக்குகளை தான் இது பிரிக்கும், தனித்தனியாக சிதறடிக்கும். கண்டிப்பா திமுக வாக்குகளை சிதறடிக்காது. சி ஓட்டர் சர்வேயினுடைய மூட் ஆஃப் த நேஷன் சி ஓட்டர் சர்வேயின்படி இந்த ஆகஸ்ட் மாதம் இறுதியில் வந்த அந்த தகவலின்படி 47% தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி பெற்ற வாக்குகள். இப்போ 48% இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப என்ன பொருள்னா, வெற்றி பெற்றதை விட கூடுதல் 1% இருக்குங்கும் போதோ, திமுக பாஜக கூட்டணி வந்து 18%, அதிமுக கூட்டணி 23%, 23 + 18 41% வாக்குகள் வரணும் இல்லையா? ஆனா 41 இல்லை. இப்போ இருக்கக்கூடிய மூட் ஆஃப் த நேஷன் பாத்தீங்கன்னா இதர கட்சிகளுக்கு 15%, என்டிஏ கூட்டணிக்கு 37% தான் சொல்லும் போது அதுல ஒரு 4% எங்க போகுது? அந்த 4% இதர கட்சிகள்ங்கிற பேர்ல விஜய்ங்கிற புதிய ஃபோர்ஸ் உள்ள வாங்குறாரு. அதுபோக ஒரு 4% வருது. இப்ப எல்லாம் கூட்டி கணிச்சு பணம் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி என்பது பலவீனமா தான் இருக்குங்கிறத செங்கோட்டையன் அவர்கள் வெளியில போறதுக்கு முன்னாடி வந்த சர்வே சொல்லுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பலவீனம் என்பது செங்கோட்டையன் வெளியில போயிருக்கிறாரு, டிடிவி வெளியில வந்திருக்கிறாரு கூட்டணியை விட்டு. ஏற்கனவே அதிமுக கூட்டணியிலிருந்து பிரேமலதா வெளியே தான் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. இப்ப இப்படிலாம் செதைச்சு பார்த்தீங்கன்னா இப்ப என்டிஏ கூட்டணி என்பது இந்த 2 கட்சி மட்டும்தான், வேற எந்த கட்சியும் இல்லை. பிஜேபி, இன்னொன்னு ஏடிஎம்கே. அந்த ஏடிஎம்கேயுமே சிதைந்து போய் கிடக்குது. அப்படிங்கும்போது பலவீனமா ஆகிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ அதுதான் நான் மறுபடியும் சொல்றேன், திமுகவை வீழ்த்துவது இவர்களுடைய நோக்கம் அல்ல, தங்களுடைய பிழைப்பை, தன்னை சர்வைவலுக்கு பாதுகாத்துக் கொள்வது மட்டும்தான். அப்படி இருக்கும்போது எல்லாருமே வந்து பாஜகவுக்கு வந்து அடிமைகளாக அவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தான்னாலுமே இபிஎஸ்ஐ பொறுத்தவரையிலும் மற்றவர்கள் வேண்டாம், என்னை மட்டும் ஏத்துக்காங்க, நான் உங்களுடைய இதுக்கு சொல்லி வர்றதுல கூட நிபந்தனை உண்டு. ஸ்டார் வைப்பாங்க தெரியுமா, ஒரு விஷயத்துக்கும் கண்டிஷன்ஸ் அப்ளை. 100 ரூபான்னு போட்டு ஸ்டார் போட்டா 100 ரூபா கிடையாதுன்னு அர்த்தம்.
அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் இப்போது சேர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதோட முடிஞ்சிட போறது இல்லை. வேற தப்பதான் தெரியும். அவருடைய வேலையை காட்டுவார். நீங்க 100 120ன்னு சொல்லிட்டு சீட்டுகளை கேட்கலாம்னு பல கற்பனை கோட்டைகளை கட்டிட்டு வருவீங்க. மறுபடியும் இந்த வடிவேலு தேங்காய் கதை தான், 2 ரூபாய்க்கு கொடு அப்படின்னு சொல்லி உங்களுடைய ரூபாய் அந்த அதே உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ 20 சீட்டா அதுக்கு மேல எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லி பேரம் பேசுகிற இடத்திற்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளுவார். நீங்க கண்கூட பாருங்க. நான் தான் கொங்கு மண்டலத்தின் அதிபதினு சொல்லி இருந்த அண்ணாமலை இன்னைக்கு வெளியில தள்ளப்பட்டிருக்கிறாரு. அதே மாதிரி தென் மாவட்டங்களில் நாங்கள் எல்லாம் வலுவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருந்த 3 பேருமே இன்னைக்கு 2 பேருமே தள்ளப்பட்டிருக்காங்க. செங்கோட்டையன் அவர்களை பத்தி அவர் கவலையப்படலை. செங்கோட்டையனையுமே பாஜக எப்படி பயன்படுத்துது அப்படின்னா, எடப்பாடி ஒரு சின்ன நெருக்கடியை கொடுப்பதற்கு தான் பயன்படுத்துறாங்களே தவிர இந்த கட்சியை முழுவதுமா இவர்கள் கையில ஒப்படைக்க முடியாது அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியுது. ஏன்னா நான் மறுபடியும் சொல்லிட்டேன், ஏகோபித்த ஆதரவு எனக்கு இருக்குங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. இதை உடைச்சிட்டு இவர்களை வைத்து கட்சியை நடத்தலாம்ங்கிறது நம்பகத்தன்மையானது அல்ல. அப்போ எடப்பாடியை கட்டுப்படுத்துவதற்கு இவரை ஒரு ஏமாற்று வேலையை, அதாவது அவரை மிரட்டுவதற்காக பயன்படுத்துறாங்களே தவிர இவரை தனி கூட்டணியா உருவாக்குவாங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா இப்ப கேள்வி இருக்கு இல்லையா, எடப்பாடி செங்கோட்டையனை பார்த்தோ இவர்களெல்லாம் பார்த்தோ மிரண்டு போகிற ஆளா? முடியாது. நீங்க மிரட்ட தான் செய்றீங்கிறது அவருக்கு தெரியும். அதனால செங்கோட்டையனை வைத்து இவர்கள் என்ன லாபி பண்ணாலும், இப்போ ஹரித்வாருக்கு போயிருக்கிறாரா, போயிட்டு அங்க போய் தனியா கூட்டம் போட்டு பேசினாலும் கூட அது எடப்பாடி ஒன்றும் பண்ணாம, அவர் ஒன்றும் அரசியல் மீட்டப்புக்கு போலையே, ராமர் கோயிலுக்கு போய் ராமரை போட்டோம். ராமர்கிட்டயே தனியா ராமர்கிட்டயே தூது விடட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அரசியல் மீட்டாக இருக்குதோ அல்ல தனிப்பட்ட, ஒருவேளை அரசியல் ராமரை, எந்த ராமரை பார்க்கிறாரோ, எந்த கிருஷ்ணரை பார்க்கிறாரோ, எந்த அறிவுரைகளை கேட்கிறாரோ, ஆனால் அது எடப்பாடி ஒன்றும் செய்ய போவதில்லை. ஒரே ஒரு விஷயம் இதுல உறுதியாக இருப்பது என்னன்னா, இவர்களுடைய தனிப்பட்ட சுயநலத்தினால் கண்டிப்பாக திமுக ஏகோபித்த வெற்றியை பெறப்போகிறது. பாஜக தான் நினைத்த கனவை அடைய முடியாமல் போவதற்கான எல்லா வேலையும் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதனால பாஜகவின் கனவு இங்கே கரைந்து போய்விட்டுகிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கூட்டணியிலும் சரி, கட்சியிலும் சரி, கட்சிக்கு உள்ளேயும் சரி, முக்குளத்தோரை புறந்தள்ளக்கூடிய அரசியலை எடப்பாடி பழனிசாமி செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை முக்குளத்து மக்களுக்கு இருக்குது. பொதுவாக சொல்ல போனா டிடிவி தினகரனோ, சசிகலா மேயரோ, ஓபிஎஸ்சியோ ஓரங்கட்டினதும் சரி, கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய செல்லூர் ராஜு அவர்களை ஓரங்கட்டினதும் சரி, இவங்க எல்லாருமே ஓரங்கட்டிக்கிட்டு இப்போ முத்துராமலிங்கருடைய பெயரை மதுரை விமான நிலையத்துக்கு வைப்பேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாரு. அது எப்படி பாக்குறீங்க? இல்லை, இதெல்லாம் அதாவது என்னன்னா, எதை அவரால் செய்ய முடியுமோ அதான் செய்ய முடியும். நீங்க ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் பிறக்கிறான், அதனாலேயே அந்த மக்களின் ஆதரவை பெறுகிறார். அதே மாதிரி கொங்கு மண்டலத்தில் பிறந்தது அவர் விரும்பி செஞ்சது கிடையாது, அது எதேச்சா நடந்தது. அதே மாதிரி தான் அவர் முக்குளத்தோர் சமூகத்தில் இல்லாது போனதும். அப்போ அந்த அவர்களுக்கு இருக்கிற வலுங்கிறது உண்மைதான். நான் தான் சொன்னேன்ல, 2021 சசிகலாவினுடைய டாமினன்ஸை, குறிப்பா டிடிவி தினகரன் அவர் உள்ள இருந்து கட்சியை கைப்பற்றுவதை விலக்கிவிட வேண்டும்ங்கிறதுக்காக திட்டமிட்டு ஓபிஎஸும் இபிஎஸும் இணைந்து தான் செயல்பட்டாங்க. டிடிவி தனி கட்சி தொடங்குவதற்கோ தனித்து நிற்பதற்கோ இன்னைக்கு காரணம் யாரு? அதனால அது அவரு தான். ஆனாலும் ஓபிஎஸ் அதில் இருக்கிறாரு. ஆனாலும் கூட டிடிவி கிட்டத்தட்ட 22 தொகுதிகளில் அன்றைக்கு அதிமுக தோற்று போவதற்கு காரணமாக இருந்தார். அவர் வாங்கி 5000, 10,000, 20,000 வாக்குகள் தான் பெரிய ஆசோலேஷனை இந்த பக்கம் அதிமுகவிலிருந்து அந்த வெற்றி வாய்ப்பை திமுக பக்கம் மாத்தி விட்டது. அதனால நான் அதான் சொல்றேன் இல்லையா, இந்த முரண்பாடுகள் இருக்குல்ல, அது அவர்களை இயக்குகிறது. இவர்கள் தோல்வி அடைவது இந்த காரணத்தினாலதான். ஆனா வேற வழி இல்லை, ஏதாவது ஒரு காரணம் இதை சொல்லி அந்த மக்களை கூல் பண்ணலாங்கிறதுக்கான முயற்சி தான் இந்த மாதிரியான நான் இந்த விமான நிலையத்துக்கு பேர் சூட்டுவேன் அது இதுன்னு சொல்றது. அதுக்கு எதிர்வினையா உடனேயே கூட கிருஷ்ணசாமி பதில் சொல்லியிருக்காரு. நீங்க அதை கவனிச்சீங்கன்னா தெரியும். அதனால அது ஒரு உள் முரண்பாடு இருக்கு. இங்க இவங்களை சரி பண்ணீங்கன்னா அவங்கள சரி பண்ண முடியாது, அவங்கள சரி பண்ணி, ஏன்னா சண்டை போய்கிட்டே இருக்கும். அப்போ இந்த லாபிக்குள்ள கிடந்து உழல்வது அப்படிங்கிறது ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகள், அதுக்கு மத்தியில எடப்பாடி கூடுதல் சல்லை இழுத்து வைக்கிறாருங்கிறது என்னுடைய கருத்து. அதனால அவருக்கு மறுபடியும் ஒரு ஆதரவு வர்றதுக்கான வாய்ப்பு அதுல இல்லை. அதாவது இப்பவும் நீங்க எடப்பாடிக்கு எதிர்ப்பு இல்லை,
அங்க இருக்கக்கூடிய தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்குலத்தோர் மக்கள், அதிமுக ஆதரவாளர்கள் உள்ளூர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒன்றிணையணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை வைக்கிறாங்க. சிலர் வேணா சுவரொட்டிகளை ஒட்டி இவருக்கு எதிராக தன்னுடைய எதிர்ப்பை காட்டுறாங்க. ஆனா பெரிய அளவிலான எதிர்ப்பு ஒன்றும் இல்லை. பெரிய அளவிலான எதிர்ப்பு ஒன்றும் இல்லை. ஆனா பலாப்பழஞ்சின்னத்தில் நின்று ஓபிஎஸ் 3 லட்சம் வாக்குகளுக்கு மேல வாங்குறாரு. டிடிவி தினகரன் குக்கர் சின்னத்தில் நின்று ஏற்கனவே 5% வாக்கு வாங்கியிருக்கிறாரு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் 22 தொகுதிகளில் வாக்கு, அதாவது வச்சு வாய்ப்பு மாற்றி விடுற அளவுக்கு வலுவா இருந்திருக்காரு. காரணம் என்ன? அதிமுக ஒன்னா இருக்கணுங்கிற உணர்ச்சியும் அதிமுக மேலே வெறுப்பும் இல்லை, ரெண்டும் இருக்குது. ஆனாலும் எங்க ஆளுங்க நின்னா நான் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த பிரிவு என்பது ஒரு பெரிய உடைப்பை இந்த கட்சிக்குள் ஏற்படுத்தி இருக்குது. இது இப்படித்தான் இருக்கும். மீண்டும் சொல்றேன், இது திமுகவின் வெற்றி வாய்ப்பை பிரகாசமாக்கி இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. நிறைவா ஒரு கொஸ்டின் சார், என்னன்னா அதிமுக கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேருமே பொதுவா ஒரு விஷயம் சொல்றது என்னன்னா பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறது, பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறது. இல்ல அவங்க மக்களுடைய எதிர்ப்பை அவங்க பார்க்கவே இல்லையா? ஏன்னா பிஜேபிக்கு எதிரான ஒரு வாய்ஸை தமிழ்நாடு பொதுவா எழுப்பிக்கிட்டே இருக்குது எப்பயுமே. திமுக ஆதரவான நிலைப்பாடையும் பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடையும் தமிழ்நாட்டு மக்கள் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத இவங்க உணரவே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்புறம் எப்படி இவங்க ஜெயிப்பாங்க அப்படிங்கிற உணரவே மாட்டாங்களா? ஜெயிப்பை பற்றி அவர்களுக்கு அக்கறை இல்லை. அவர்கள் முழுவதும் தன் செல்ஃப் சென்ட்ரிக் சுயநலத்துக்காகத்தான் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும்னு சொல்லுகிறவர்களும் சுயநலத்தினாலதான் வேலை செய்யறாங்க. இப்போ இப்படி கேளுங்க, அதாவது எடப்பாடி பழனிசாமி தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு, இவர்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவிடம் போய் தன்னுடைய கட்சியை ஒப்படைப்பதற்கோ தயாராக தான் இருக்கிறாரு. அவர்கள் எல்லாம் ஒன்றா இருக்கணும். என்ன பண்ணணும்? மறுபடியும் போய் அதை அமித்ஷாவின் காலடியில் சமர்ப்பிக்க வேண்டும். அமித்ஷா திமுக உருவாக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அவங்களுக்கும் எதிர் உணர்ச்சியே கிடையாது. அப்போ என்னன்னா இவர்களுக்கு தன் பிழைப்பை தவிர கொள்கை கோட்பாடு கிடையாது. நீங்க மோடியா லேடியா அப்படின்னு சொல்லி கமாண்டிங்கா கேட்க வேண்டிய தேவை ஏன் வருகிறது? இது தமிழ்நாடு, இது மாநிலத்தில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல் கட்சி. நீங்க என்னதான் ஒன்றியத்தில் ஆளக்கூடிய அல்லது ஆட்சியை பிடிக்கக்கூடிய வலு உங்களுக்கு இருந்தாலும் கூட எங்களுடைய பிரதேசத்தில், எங்களுடைய தனி ரீஜனில் நாங்கள் தான் கிங்குன்னு சொல்லி ஒரு கமாண்டிங் பொசிஷன் ஜெயலலிதாவுக்கு இருந்தது. அப்படிப்பட்ட பொசிஷன் எடப்பாடிக்கு இல்லவே இல்லை. எடப்பாடிக்கு யார்? இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு இன்ஸ்பெக்டர் தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஏட்டையாகிட்ட தன்னுடைய அதிகாரத்தை செலுத்த முடியும். ஏட்டையா ஐயான்னு நிற்பாரு. இவர் போனீங்க அப்படின்னு சொன்னா இவர் போய் மேலதிகாரிட்ட, அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஐஜி எஸ்பி இவங்க கிட்ட ஐயான்னு நிற்பாரு. அப்போ இந்த உறவு தான். நீங்க மேல இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் கீழே தான் பாயும். இவர்கிட்ட மோடியை எதிர்த்து அல்லது அமித்ஷாவை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் அதிகாரம்லாம் ஒன்றும் கிடையாது. தனக்கு கீழ் உள்ளவர்களை நசுக்குகிறதுக்கு இவர் தயாரா இருக்கிறார். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார். நன்றி.